Good morning students. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது exercise 3.1 உடைய continuation. So இப்போ நம்ம பார்க்க போறது 9th problem. If p and q are the roots of the equation lx square plus nx plus n equal to 0, show that square root of p by q plus square root of q by p plus square root of n by l equal to 0. So questions என்ன கொடுத்திருக்காங்கன்னா p and q are the roots of the equation. இந்த equation உடைய root வந்து p and q ன்னு கொடுத்துட்டாங்க. Show that square root of p by q plus square root of q by p plus square root of n by l equal to 0 ன்னு சொல்லணும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த LHS எடுத்துகிட்டு ரைட் ஹேண்ட் சைடு RHS வந்து 0ன்னு சொல்லிட்டு நம்ம கொண்டுட்டு வரணும். இதுதான் ப்ராப்ளம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் என்ன எடுத்து எழுதுறேன்னா ஃபஸ்ட்டு கிவன் கண்டிஷன் எடுத்து எழுதுறேன். நம்மளுடைய கிவன் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா p and q are the roots of the equation lx square plus nx plus n equal to 0. அதுதான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். p and q are the roots of the equation lx square plus nx plus n equal to 0. ஸோ இதிலிருந்து நான் sum of the roots find up பண்ண போகிறேன். ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ்னா அதாவது இங்கே வந்து p and q ஆர் தி ரூட்ஸ்ன்னு சொல்லியாச்சு. அப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ்னா p + q ஈக்குவல் டு மைனஸ் ஆக்சுவலாக சம் ஆஃப் த ரூட்ஸ்னா ஃபார்ம் இங்கே a ஈக்குவல் டு என்னென்னா l, b ஈக்குவல் டு n, c ஈக்குவல் டு n. சம் ஆஃப் த ரூட்ஸ்னா ஃபார்மில் மைனஸ் p/a. ஸோ இங்கே bங்கிறது n, aங்கிறது l, அது சப்ஸ்டியூட் பண்ணால் மைனஸ் n/lன்னு நமக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு ஸோ இந்த ஈக்குவேஷனை நான் ஈக்குவேஷன் 1ன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னால் pq ஈக்குவல் டு ஃபார்முலா என்னென்னா c/a. ஸோ c/aனா இங்கே cங்கிறது n, aங்கிறது l, அப்போ n/lன்னு வந்துடும். இந்த ஈக்குவேஷனை 2ன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணுறேன். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் நான் என்ன எழுதுறேன்னா LHS மட்டும் ஆக்சுவலாக நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் p/q ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் q/p ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் n/l ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணணுமா? அப்போ நான் என்ன செய்யணும் இங்கே LHS மட்டும் எடுத்துக்கிறேன். அதாவது LHS ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் p/q ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் q/p ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் n/lன்னு எடுத்துக்கிட்டு லாஸ்ட் ஃபைனல் ஆன்சர் அப்போ நம்ம 0 கொண்டுட்டு வரணும். இப்போ என்ன செய்கிறேன்னா இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் என்ன எழுதுறேன்னா இப்போ ஸ்கொயர் ரூட்டை செப்பரேட் பண்ணுறேன். நியூமரேட்டருக்கு தனியாக ஸ்கொயர் ரூட் போடுறேன், டினாமினேட்டருக்கு தனியாக ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் p/qவை எப்படி எழுதுறேன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் p பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் q, அதே மாதிரி ஒவ்வொரு டேர்மையும் எழுதுறேன். ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் q/p எப்படி எழுதுறேன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் q பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் p ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் n/l ஸ்கொயர் ரூட் ஆஃப் n பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் lன்னு எடுத்து எழுதுறேன். அதாவது ஸ்கொயர் ரூட்டை செப்பரேட் பண்ணுறேன். நியூமரேட்டருக்கு தனியாக ஸ்கொயர் ரூட் போடுறேன், டினாமினேட்டருக்கு தனியாக ஸ்கொயர் ரூட் போடுறேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன எழுதுறேன்னா இப்போ வந்து LCM எடுக்கிறேன். இங்கே வந்து LCM என்ன எடுக்கிறேன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் p ஸ்கொயர் ரூட் ஆஃப் q ஸ்கொயர் ரூட் ஆஃப் l, அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் p ஸ்கொயர் ரூட் ஆஃப் q ஸ்கொயர் ரூட் ஆஃப் l தான் என்னுடைய LCM எடுக்கிறேன். ஸோ அப்போ LCM எடுக்கும்போது இங்கே பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு டேர்மாக இப்போ டினாமினேட்டரில் PQLனால் இப்போ ஒவ்வொரு டேர்ம்லையுமே PQL கொண்டு வரணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது ஸ்கொயர் ரூட் ஆஃப் q மட்டும்தான் இருக்குது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் p இல்லை, ஸ்கொயர் ரூட் ஆஃப் l இல்லை. அப்போ அந்த ரெண்டு டேர்மையும் என்ன செய்யணும் மல்டிப்ளை பண்ணணும், நியூமரேட்டர் கூட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் எப்படி வரும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் p ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டு அது கூட என்ன மல்டிப்ளை பண்ணால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் p ஸ்கொயர் ரூட் ஆஃப் l மல்டிப்ளை பண்ணுறேன். ஏன்னா அது டினாமினேட்டரில் இல்லை, அந்த டேர்ம் வந்து டினாமினேட்டர் இல்லாதனால இல்லாத டேர்ம் போய்ட்டு நியூமரேட்டர் கூட மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கடுத்து செகண்ட் டேர்ம் ப்ளஸ் இப்போ செகண்ட் டேர்மில் பாருங்கள் டினாமினேட்டரில் ரூட் p ஸ்கொயர் ரூட் ஆஃப் p மட்டும்தான் இருக்குது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் q l இல்லை. அப்போ அதை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன செய்யணும் நியூமரேட்டர் கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் q இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் q இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் l
அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்னா நெக்ஸ்ட்டு இங்கே டினாமினேட்டரில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் மட்டும்தான் இருக்குது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் இல்லை. அப்போ அதை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன செய்யணும்னா நியூமரேட்டர் கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் கியூ. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும்னா ஸ்கொயர் எல்லாத்தையுமே ஒரே ஸ்கொயர் ரூட்டில் எழுதிக்கிறேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் பிக்யூ எல்னு எழுதிக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து அங்கே 2 தடவை ஸ்கொயர் ரூட் வந்துருக்கிறதுனால பி இன்ட்டு ரூட் எல்னு எழுதலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பின்னா பின்னு எழுதிக்கலாம். ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும். அப்போ பி இன்ட்டு ரூட் எல். நெக்ஸ்ட்டு செகண்ட் டேர்ம் எப்படி எழுதுவோன்னா கியூ இன்ட்டு ரூட் எல். தேர்ட் டேர்ம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பிக்யூ என்னன்னு சொல்லிட்டு எழுதலாம். இப்போ டினாமினேட்டர் அப்படியே எழுதிக்க வேண்டியதாக ஸ்கொயர் ரூட் ஆஃப் பிக்யூஎல். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு அண்ட் செகண்ட் டேர்மில் ரூட் எல் காமனாக இருக்குது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் காமனாக இருக்குது. அப்போ அந்த ரூட் எல் வெளில எடுத்துனா பி ப்ளஸ் கியூ இன்ட்டு ரூட் எல் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பிக்யூஎன். இதிலேருந்து பி ப்ளஸ் கியூ ஈக்குவல் டு மைனஸ் என் பை எல். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இதை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். and PQ equal to n by L. ஸோ அப்போ இந்த ரெண்டு வேல்யூமே எடுத்துகிட்டு போயிட்டு என்ன செய்ய போகிறோம்னா இந்த அபோவ் ஈக்குவேஷனில் போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ P ப்ளஸ் க்யூக்கு பதிலாக மைனஸ் n by L சப்ஸ்டியூட் பண்ணணும். அதே மாதிரி PQக்கு பதிலாக n by L சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ டினாமினேட்டரில் PQக்கு பதிலாக n by L இன்ட்டு L. அதே மாதிரி நியூமரேட்டரில் P ப்ளஸ் க்யூனா மைனஸ் n by L இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் L. அது மாதிரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் PQனா n by L இன்ட்டு n. அப்போ இந்த எல்லும் எல்லும் கேன்சல் ஆகிடு ஸ்கொயர் ரூட் ஆஃப் n. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும், இந்த எண்ணும் எண்ணும் கேன்சல் ஆகிடும். அப்போ 1 by ஸ்கொயர், அப்போ என்ன ஆகணும் நமக்கு வந்து 1 by ஸ்கொயர் ரூட் எல்னு வரும். இங்கே வந்து பார்த்தோன்னா மைனஸ் இந்த எல்லும் ஸ்கொயர் ரூட் எல்லும் கேன்சல் ஆகிடும். அப்போ அதாவது இந்த எல் இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்க இந்த எல்லை எப்படி எழுதலாம்னா ஸ்கொயர் ரூட் எல் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் எல்னு எழுதலாம். சரிங்களா, இன்ட்டு அதுக்கடுத்து இந்த ஸ்கொயர் ரூட் எல்லை எழுதலாம். ப்ளஸ் இந்த என் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என் ஸ்கொயர் பை எல். அதுக்கடுத்து இந்த டினாமினேட்டரில் இந்த எல்லும் கேன்சல் ஆகிடும். அப்போ பை ஸ்கொயர் ரூட் என். இந்த ரூட் எல்லும் கேன்சல் ஆகிடும். அப்போ டினாமினேட்டர் அப்படியே வரும், ஸ்கொயர் ரூட் என் அப்படியே வரும். நெக்ஸ்ட் இந்த எல்லும் கேன்சல் ஆனதுனால மைனஸ் n பை ரூட் எல்னு வரும் ஃபஸ்ட்டு டேர்ம். செகண்ட் டேர்ம் n ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தனா n வரும். அப்போ n பை ரூட் எல். ஸோ மைனஸ் n பை ரூட் எல் ப்ளஸ் n பை ரூட் எல் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 0 வரும். 0 பை ரூட் என் 0. அப்போ தட் மீன்ஸ் த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு 0ன்னு வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு 10th ப்ராப்ளம். If the equation x square plus px plus q equal to 0 and x square plus p dash x plus q dash equal to 0 have a common root, show that it must be equal to pq dash minus p dash q by q minus q dash or q minus q dash by p dash minus p. So questions என்ன கொடுத்துருக்காங்கன்னா, if the equation x square plus px plus q equal to 0 and x square plus p dash x plus q dash equal to 0 have a common root. இது ரெண்டுத்துக்குமே common root ன்னு சொல்கிறாங்க. show that it must be equal to pq dash minus p dash q by q minus q dash or q minus q dash by p dash minus p. ஸோ அந்த காமன் ரூட் எப்படி இருக்குன்னா திஸ் டைப் ஆஃப் கண்டிஷனில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன எடுத்துக்கிறேன்னா, நான் கிவன் கண்டிஷன் இங்கே வந்து கொஷின்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா
ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இட் ஹேவ் த காமன் ரூட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இட் ஹேவ் த காமன் ரூட்னா அப்போ வந்து ஆல்ஃபா இஸ் ஏ காமன் ரூட்னு எடுத்துக்கிட்டேன். இந்த ரெண்டு ஈக்குவேஷனுடைய ஒரு காமனான ரூட் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ லெட் ஆல்ஃபா பி ஏ காமன் ரூட் ஆஃப் x square plus px plus q equal to 0 and x square plus p dash x plus q dash equal to 0. Next, இப்போ வந்து alpha is a root of the x square plus px plus q equal to 0 னா அப்போ x க்கு பதிலா alpha substitute பண்ணலாம். அப்போ x க்கு பதிலா alpha substitute பண்ணா அந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும்னா alpha square plus p alpha plus q equal to 0 ன்னு மாறும். அந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 ன்னு மார்க் பண்ணிட்டேன். அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனா இந்த x ஸ்கொயர் ப்ளஸ் p டேஷ் x ப்ளஸ் q டேஷ் ஈக்குவல் டு 0 இதில் போயிட்டு எக்ஸுக்கு பதிலாக ஆல்ஃபா சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் b டேஷ் ஆல்ஃபா ப்ளஸ் q டேஷ் ஈக்குவல் டு 0. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ இப்போ 1 and 2 சால்வ் 1 and 2 இப்போ 1 and 2 சால்வ் பண்ணுறேன். இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் p ஆல்ஃபா ப்ளஸ் q ஈக்குவல் டு 0 அதை எடுத்து எழுதிட்டேன். நெக்ஸ்ட் ஆல்ஃபா செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிட்டேன். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் p டேஷ் ஆல்ஃபா ப்ளஸ் q டேஷ் ஈக்குவல் டு 0. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்ய போகிறேன்னா இந்த இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் காமனாக இருக்குது. அப்போ சைன் மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறேன். அப்போ மைனஸ் 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 அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் ஃபஸ்ட்டு டேர்ம் கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த ஆல்ஃபா ஸ்கொயரும் இந்த மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் டேர்ம்ஸ் மட்டும் எடுத்து எழுதுகிறேன். ரிமைனிங் டேர்ம்ஸ் என்ன இருக்குன்னா p ஆல்ஃபா மைனஸ் p டேஷ் ஆல்ஃபா அதேமாதிரி இங்கே q மைனஸ் q டேஷ் ஈக்குவல் டு 0. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் என்ன எழுதுறேன்னா இங்கே வந்து பார்த்தோன்னா இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம்லேயும் செகண்ட் டேர்ம்லேயும் ஆல்ஃபா காமனாக இருக்குது. அந்த ஆல்ஃபா வெளில எடுத்துனா ஆல்ஃபா இன்ட்டு p மைனஸ் p டேஷ் ஈக்குவல் டு இந்த லாஸ்ட் டேர்ம் தேர்ட் அண்ட் ஃபோர்த் டேர்மை ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போகிறேன். ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போனால் மைனஸ் q டேஷுங்கிறது ப்ளஸ் q டேஷாக மாறிடும். ப்ளஸ் க்யூங்கிறது மைனஸ் க்யூவாக மாறிடும். இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறேன்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு அதாவது ப்ராடக்டில் நமக்கு வந்து ஆல்ஃபா ஈக்குவல் டு இந்த p மைனஸ் p டேஷை ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்தோன்னா மல்டிப்ளிகேஷனுக்கு டிவிஷனாக மாறிடும். அதாவது q டேஷ் மைனஸ் q பை p மைனஸ் p dash, which implies alpha equal to இதிலிருந்து ஒரு மைனஸ் சைன் வெளில எடுக்கிறேன். மைனஸ் சைன் வெளில எடுத்தனா q மைனஸ் q டேஷ் இதிலிருந்து ஒரு மைனஸ் சைன் வெளில எடுக்கிறேன். வெளில எடுத்தனா மைனஸ் p டேஷ் மைனஸ் p, which implies alpha equal இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும். அப்போ q மைனஸ் q டேஷ் பை p டேஷ் மைனஸ் p. ஸோ அப்போ இதிலேருந்து அப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொஷின்ஸில் ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸுமே காமன் ரூட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இஃப் த ஈக்குவேஷன் ஹேவ் த காமன் ரூட் அந்த காமன் ரூட்டை ஆல்ஃபான்னு எடுத்துக்கிட்டேன். அதுக்கடி இந்த ஆல்ஃபா போயிட்டு எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏன்னா ஆல்ஃபா இஸ் தி ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன். ரூட்டுனாலே எக்ஸுக்கு பதிலாக அந்த ஆல்ஃபாவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணி எழுதி ஃபஸ்ட்டு டேர்மை கேன்சல் பண்ணுறேன். கேன்சல் பண்ணால் ரிமைனிங் டேர்ம்ஸ் எடுத்து எழுதிட்டு அதுக்கடுத்து ஆல்ஃபா ரெண்டு டேர்ம்லேயும் காமனாக இருக்குது. ஆல்ஃபா வெளில எடுத்துனா ஆல்ஃபா இன்ட்டு p மைனஸ் p டேஷ் ஈக்குவல் டு q டேஷ் மைனஸ் க்யூன்னு வருது. ஸோ இதுலேருந்து ஆல்ஃபா ஈக்குவல் டு q டேஷ் மைனஸ் க்யூ பை p மைனஸ் p டேஷ்னு எடுத்து எழுதுகிறேன். இது இல்லைனா வந்து இதுலேருந்து அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும், இதுலேருந்து மைனஸ் சைன் வெளில எடுக்கிறேன். மைனஸ் சைன் வெளில எடுத்துனா ஏன்னா நம்ம கிவன் ஃபார்மேட் ஒன்று வந்து it must be அந்த ஆல்ஃபா ஈக்குவல் டு the root must be equal to pq dash minus p dash q by q minus q dash இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். இல்லைனா q minus q dash by p dash minus p ஃபார்மேட்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஃபார்மேட் கொண்டு வரதுக்காக என்ன செய்கிறேன்னா இதுலேருந்து ஒரு மைனஸ் சைன் வெளில எடுக்கிறேன். மைனஸ் சைன் வெளில எடுத்துனா q minus q dashன்னு வரும். அதே மாதிரி இதுலேருந்து ஒரு மைனஸ் சைன் வெளில எடுத்துனா p dash minus p. அப்போ இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும். அப்போ q minus q dash by p dash minus pன்னு வந்துடும். ஸோ இதுதான் நம்மளுடைய கிவன் ஃபார்மேட். இந்த ஃபார்மேட் தான் நமக்கு ஆல்ஃபாவுடைய ரூட் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு கொஷின்ஸில் கொடுத்துருக்காங்க. இதுதான் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ப்ரூஃப் பண்ணிட்டோம். இதுதான் நம்மளுடைய
ஆன்சர். கொஷின்ஸ் இதான் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் த ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் கியூ ஈக்குவல் டு 0 and x square plus p dash x plus q dash equal to 0 have a common root, show that it must be equal to pq dash minus p dash q by q minus q dash or q minus q dash by p dash minus p. அதாவது காமன் ரூட், அந்த காமன் ரூட் வந்து இந்த ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஆல்ஃபா வந்து காமன் ரூட்டுன்னு எடுத்துக்கிட்டு ஸோ அந்த கிவன் ப்ரூஃப் பண்ண வேண்டிய ஃபார்மேட்டை கொண்டு வந்துட்டோம். ஆல்ஃபா ஈக்குவல் டு q மைனஸ் q டேஷ் பை p டேஷ் மைனஸ் பின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாச்சு. இதுதான் அதனுடைய ப்ரூஃப். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது 11th ப்ராப்ளம். Formulate into a mathematical problem to find a number such that when its cube root is added to it, the result is 6. So என்ன சொல்றாங்கன்னா, formulate into a mathematical problem to find a number such that when its cube root is added to it, அந்த நம்பர் கூட எதை ஆட் பண்ணுறோன்னா ஒரு cube root ஆட் பண்ணுறோம். the result, அதனுடைய ரிசல்ட் cube root ஆட் பண்ணும்போது நமக்கு ரிசல்ட் என்ன வருதுன்னா 6ன்னு வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன செய்யணும், அந்த நம்பரை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் லைனில் நான் என்ன எழுதுறேன்னா, லெட் எக்ஸ் பி ஆ நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன எழுதுறேன்னா, cube root of a number is added to a number is equal to 6. ஏன்னா கொஷின்ஸ்லேயே அவங்க கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, cube root is added to itனா that number தான் இங்கே எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம். added to the number, the result is 6னா equal to 6ன்னு அர்த்தம். அப்போ அதான் இங்கே எழுதியிருக்கேன். cube root of a number is added to a number equal to 6. இதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதுகிறேன். இப்போ கியூப் ரூட்னா இப்படி தான் எழுதணும். கியூபிக் ரூட்னா இதுதான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் கியூ, தட் மீன்ஸ் கியூபிக் ரூட் ஆஃப் எக்ஸ். கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் நம்பரை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துட்டேன், ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 6. ஏன்னா இந்த லைனில் தான் சொல்லியிருக்காங்க கியூப் ரூட் இஸ் ஆடட். கியூப் ரூட்னா இப்போ இதுதான் கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஆடட் டு இட்னா தட் நம்பரை தான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். த ரிசல்ட் இஸ் 6னா ஈக்குவல் டு 6. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன செய்கிறேன்னா, இப்போ வந்து கியூப் ரூட்டை எப்படி எழுதலாம்னா, கியூபிக் ரூட் ஆஃப் எக்ஸை வந்து எக்ஸ் பவர் 1/3ன்னு எழுதலாம், ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 6ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் பவர் 1/3 அப்படியே வச்சுக்கிட்டு இந்த எக்ஸ் டேர்ம் அந்த சைடு எடுத்துகிட்டு போகலாம். ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போனால் மைனஸ் எக்ஸ், 6 மைனஸ் எக்ஸ். ஸோ இதிலேருந்து இப்போ வந்து 1/3 கேன்சல் பண்ணோம். 1/3 கேன்சல் பண்ணால் பவரில் ரெண்டு சைடுமே பவரில் என்ன செய்யணும், ப்ளஸ் 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம். பவரை 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது அப்போ இங்கே 1/3 × 3 மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் பவர் 1 வந்துடும். அதுக்கடுத்து இங்கே பவரில் 3 மல்டிப்ளை பண்ணால் 6 மைனஸ் எக்ஸ் ஹோல் க்யூப்னு வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்ய போகிறேன்னா, இப்போ a மைனஸ் பி ஹோல் க்யூப் ஃபார்மில் அப்ளை பண்ணுறேன். அதாவது a க்யூப் மைனஸ் 3a² b ப்ளஸ் 3ab² மைனஸ் b க்யூப் அந்த ஃபார்மில் தான் இப்போ அப்ளை பண்ணி எழுதுகிறோம். சரிங்களா? அப்படின்னா இப்போ a மைனஸ் பி ஹோல் க்யூப்னா ஃபஸ்ட்டு வந்து 6 க்யூப் மைனஸ் 3 × 6² x 3a² b ப்ளஸ் 3ab². 3 இங்கே ஏங்கிறது வந்து என்னென்னா 6, பிங்கிறது எக்ஸு. அப்போ 3 × 6 x² மைனஸ் b க்யூப். இங்கே பிங்கிறது எக்ஸ், அப்போ x³. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன எழுதுறேன்னா, 6 க்யூப்னா 6 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். 6 × 6 × 6 மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் தான் 6 க்யூப். அப்போ 216 தான் 6 க்யூப் மைனஸ் அதேமாதிரி 6² 6 × 6 36. 36 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 108 வரும். 108x ப்ளஸ் 6 3s are 18. 18x² மைனஸ் x க்யூப். நெக்ஸ்ட்டு இப்போ என்ன செய்யணும்னா, இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்தால் ப்ளஸ்ஸாக இருக்கிறதுலாம் மைனஸாக மாறிடும், மைனஸ் டேர்ம்ஸ் எல்லாமே ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ x மைனஸ் இந்த
ப்ளஸ் டேர்ம்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது மைனஸாக மாறிடும். -216 ப்ளஸ் மைனஸ் இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் 108x minus 18x square plus x cube equal to 0. ஸோ இதுலேருந்து என்ன பண்ணுறேன்னா இப்போ வந்து டேர்ம்ஸ்லாம் கம்பைன் பண்ணுறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்பவுமே ஹையஸ்ட் பவர் தான் வரணும். இங்கே ஹையஸ்ட் பவர் எக்ஸ் கியூப். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் கியூப் எடுத்து எழுதிட்டேன். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் எழுதணும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் பார்த்தோன்னா -18x ஸ்கொயருக்கு அதனால் -18x ஸ்கொயர் எடுத்து எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு எக்ஸ் டேர்ம்ஸ்னால் இங்கே 108x ப்ளஸ் இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ப்ளஸ் 109x. அதுக்கடுத்து -216 கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு 0. ஸோ இதான் நம்மளுடைய ஈக்குவேஷன்ஸ், இதான் நம்மளுடைய ரெக்வயர்ட் ஈக்குவேஷன்ஸ். ஸோ புரியுதுங்களா? ஸோ இந்த ப்ராப்ளத்தில் என்ன கேட்டிருக்காங்கன்னா formulate into a mathematical problem to find a number such that when its cube root is added to it the result is 6. So formulate na we form the equation form பண்ணனும். ஸோ அங்கே வந்து பார்த்தோன்னா டு ஃபைண்ட் ஏ நம்பரில் நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டிய நம்பரில் வந்து ஒரு கியூப் ரூட் ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணும்போது அதனுடைய ரிசல்ட் என்ன வருதுன்னா 6ன்னு வருது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த நம்பரை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ்ன்னு எடுத்துகிட்டு அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன செய்யலாம், அந்த கியூப் ரூட் ஆஃப் யோர் நம்பர் இஸ் ஆடட் டு எ நம்பர் ஈக்குவல் டு 6னா அப்போ கியூப் ரூட் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்னது கியூபிக் ரூட் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துகிட்டு ப்ளஸ் அந்த நம்பர் வந்து எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 6. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன்னா x power 1/3 plus x equal to 6. ஸோ x power 1/3 மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு மற்ற டேர்ம்ஸ்லாம் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போகிறேன். நெக்ஸ்ட் இந்த 1/3 கேன்சல் பண்ணுறதுக்கு பவர் 3 ஆட் பண்ணுறேன். அப்போ 1/3 இன்ட்டு பவர் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். பவரில் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 1/3 இன்ட்டு 3 கேன்சல் பண்ணும்போது அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ்னு வரும். அப்போ x equal to 6 - x ஹோல் க்யூப்னு வரும். அதுக்கடுத்து இங்கே a minus b ஹோல் க்யூப் அந்த ஃபார்மில் அப்ளை பண்ணுறோம். a minus b ஹோல் க்யூப்னா a க்யூப் minus 3a ஸ்கொயர் b ப்ளஸ் 3ab ஸ்கொயர் மைனஸ் b க்யூப் அந்த ஃபார்மில் தான் இங்கே அப்ளை பண்ணி இதை சால்வ் பண்ணுறோம். சால்வ் பண்ணால் நமக்கு இந்த ஈக்குவேஷன்ஸ் கிடைக்குது. இதுதான் ரெக்வயர்டு ஈக்குவேஷன். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது a 12-meter tall tree was broken into 2 parts. It was found that the height of the part which was left standing was the cube root of the length of the part that was cut away. Formulate this into a mathematical problem to find the height of the part which was cut away. ஸோ இங்கே பாருங்கள் a 12-meter tall tree அந்த ட்ரீயோடைய லென்த்தே வந்து ஹைட்டே வந்து 12 சரிங்களா. ஸோ அப்போ 12-meter tall tree was broken into 2 parts. 2 பார்ட்டாக பிரியுது, 2 பார்ட்டாக அது உடஞ்சிடுச்சு. ஸோ it was found that the height of the part which was left standing was the cube root of the length of the part that was cut away. Formulate this into a mathematical problem to find the height of the part which was cut away. அதாவது இங்கே வந்து xb the height of the part. அந்த டாலோடைய லென்த்தே வந்து என்னென்னா அந்த ட்ரீயோடைய லென்த்தே வந்து ஹைட்டே வந்து 12 தான். அப்போ முறிஞ்சு விழும்போது அப்போ வந்து அந்த விழுற கிளையை வந்து 12 - x அதனுடைய லென்த்தாக எடுத்துக்கலாம். ஏன்னா xb the height, ஏன்னா டோட்டல் ஹைட்டே வந்து 12 இருக்கிறதுனால ஸோ அப்போ 12 - xன்னு எடுத்துக்கிறேன். இது வந்து இந்த ஸ்டெம்பை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இதனுடைய லென்த் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கும் போது அப்போ 12 அப்போ ரிமைனிங் பார்ட் வந்து 12 - x வரும் சரிங்களா.
இப்போ நெக்ஸ்ட் வந்து கொஷின்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே கொஷின்ஸில் கொடுத்துருக்காங்க, தட் மீன்ஸ் cube root of the length of the part. ஸோ அந்த முறிஞ்சு விடுறது வந்து லென்த் வந்து அவங்க டால் வந்து ட்ரீயோடைய ஹைட் வந்து 12ன்னு சொல்லிட்டாங்க. வாஸ் broken into 2 parts, 2 பார்ட்டாக உடையுதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து இட் வாஸ் ஃபவுண்ட் தட் the height of the part which was left, height of the partனா உயரத்தில் இருக்க மரம் வந்து முறியும் போது விழும்போது which was left standing was the, அது எப்படி இருக்குதுன்னா அது முறிஞ்சு விழும்போது cube root of the length of the part, அதாவது cube root of the length of the பார்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ வந்து நமக்கு வந்து டோட்டல் ட்ரீயோடைய டோட்டல் ஹைட்டு தெரியும். ட்ரீயோடைய டோட்டல் ஹைட் வந்து 12. அதுக்கு அடுத்தது அப்போ அது முறிஞ்சு விழும்போது அப்போ நான் இப்படி என்ன எடுத்துக்கிறேன்னா, இந்த ஹைட் வந்து சியில் அந்த ஏசியோட ஹைட் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஏபியை முறிஞ்சு விடுற பார்ட்டை வந்து ஏபின்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஏபியோட ஹைட் எப்படி இருக்குன்னா 12 - எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா டோட்டல் ஹைட்டே 12 தான். அப்போ இந்த எக்ஸ் இந்த ஏசியை மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து முறிஞ்சு விடுறதோடைய உடஞ்சி விடுறதோடைய கிளையோடைய அந்த மரத்தோடைய ஹைட் நமக்கு கிடைக்கும். அப்போ அதுதான் கியூப் ரூட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ கியூப் ரூட் ஆஃப் 12 - எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். எக்ஸ் ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் 12 - எக்ஸ். இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்யணும்னா, ஆக்சுவலாக கியூபிக் ரூட் ஆஃப் 12 - எக்ஸ் எப்படி எடுத்துக்கலாம்னா 12 - எக்ஸ் ஹோல் பவர் 1/3ன்னு எடுத்துக்கலாம். இந்த 1/3 இப்போ கேன்சல் பண்ணுறதுக்கு பவரில் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ மல்டிப்ளை பண்ணால் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகுனா எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 12 - எக்ஸ்ன்னு வரும். அப்போ எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 12 ஈக்குவல் டு 0. இதுதான் இதனுடைய ஈக்குவேஷன்ஸ். புரியுதுங்களா? இதுதான் அதனுடைய இந்த ஈக்குவேஷன்ஸோடைய ஆன்சர். அப்போ பார்த்தோன்னா இந்த ப்ராப்ளம் பார்த்தோன்னா a 12 meter tall tree, a 12 meter tall treeனா அந்த ட்ரீயோடைய ஹைட்டு 12 மீட்டர்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லைனில் வாஸ் broken into 2 parts, அது ரெண்டாக உடையுது. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு இட் வாஸ் ஃபவுண்ட் தட் the height of the part which was left standing was the, அதாவது ஹைட் ஆஃப்லாம் மரம் உயரத்தில் இருக்க தெரியும். உயரத்தில் இருக்க மரம் வந்து உடஞ்சி கீழே விழும்போது அது எப்படி இருக்குதுன்னா கியூப் ரூட் ஆஃப் த லென்த், அதாவது இதான் இந்த ஏபி தான் உடஞ்சி விழுற பார்ட்டு. அதுதான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கியூப் ரூட் ஆஃப் த லென்த் ஆஃப் த பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ லென்த் ஆஃப் த பார்ட் என்ன, மரத்தோடைய டோட்டல் ஹைட்டே 12னா இந்த ஏசியை மட்டும் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ ஏபியை வந்து எப்படி எடுத்துக்கணும் 12 - எக்ஸ். அப்போ கியூப் ரூட்னா அப்போ கியூபிக் ரூட் ஆஃப் 12 அதான் இங்கே எடுத்துக்கிட்டேன். கியூபிக் ரூட் ஆஃப் 12 - எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு கியூபிக் ரூட் ஆஃப் 12 - எக்ஸ்னா இந்த கியூபிக் ரூட் எப்படி எழுதலாம்னா 12 - எக்ஸ் ஹோல் பவர் 1/3ன்னு எழுதலாம். அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன செய்யலாம்னா இந்த பவரில் இருக்கிற 1/3 கேன்சல் பண்ணுறதுக்கு பவரில் 3ஆல் ரெண்டு சைடுமே 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை 3 இன் பவர் போத் த சைடு. ஸோ அப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது அப்போ எக்ஸ் பவர் 3 ஈக்குவல் டு 12 - எக்ஸ்ன்னு வரும். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும், எல்லா டேர்ம்ஸுமே நான் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற எல்லா டேர்ம்ஸுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வரேன். அப்போ எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ், இந்த -x லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருந்தால் ப்ளஸ் எக்ஸாக மாறிடும். இந்த ப்ளஸ் 12 லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருந்தால் -12ஆக மாறிடும். -12 ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் உங்களுடைய ஆன்சர். ஏன்னா கொஷின்ஸில் என்ன கேட்குறாங்க, ஃபார்முலேட் திஸ் இன்ட்டு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம். ஸோ இது வந்து ஒரு ஈக்குவேஷன்ஸாக மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளமாக ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்ஃபோர் to find the height of the part which was cut away. அப்போ x cube plus x minus 12 equal to 0. ஸோ இந்த ப்ராப்ளத்துடைய ஆன்சர் இதுதான். ஸோ அப்போ இந்த எக்ஸசைஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த எக்ஸசைஸில் 12 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இந்த 12 ப்ராப்ளம்ஸ் என்ன செய்றீங்கன்னா சால்வ் பண்ணி பாருங்கள். சால்வ் பண்ணி மிஸ்டேக் இல்லாமல் சால்வ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நீட்டாக நோட்டில் காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு மிஸ்டேக் இல்லாமல் ஒரு 2 தடவை சால்வ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதில் ஒவ்வொரு ஃபார்முலாஸ்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது a - b ஹோல் ஸ்கொயர், a - b ஹோல் க்யூப், இந்த ஃபார்முலாஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்னுடைய எக்ஸ்பான்ஷன்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி a + b + c ஹோல் ஸ்கொயர்னா a² + b² + c² + 2ab +
அதாவது இந்த ப்ராப்ளத்தில் இப்போ வந்து இந்த எக்ஸசைஸில் நிறைய ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணிக்கோ, அது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணி பாருங்கள். அதாவது ஃபார்முலாஸ்ன்னு பார்த்தோன்னா x² + y² + z² அதுக்கு ஃபார்முலாஸ் தேவைப்படும். அதாவது x + y + z ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு x² + y² + z² + 2xy + 2yz + 2zx. இந்த ஃபார்முலாஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ப்ராப்ளத்தில் என்னென்ன ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணமோ அந்த ஃபார்முலாலாம் எழுதி பாருங்கள், ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணி பாருங்கள். We complete the class.